வெல்கம் டு ஆல். கோடை காலத்தில் வர மூலநோய், கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் வர மூலநோய், இதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எப்படி உணவு முறைகள் மூலமாக தவிர்க்கலாம்ன்றதை பார்க்கலாம். தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணீர் நம்ம உடம்புல இருக்க சூட்டை குறைக்கும், டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கும். ஸோ தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நம்ம உடல் உஷ்ணத்தை அது தவிர்க்கும். ஸோ நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். பாத்ரூமை கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாதீங்க. கண்ட்ரோல் பண்ணால் மலம் இறுகிரும். ஸோ மலச்சிக்கலாகி அது மூலத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் நீர் அதிகமாக உள்ள ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. மோராக இருக்கட்டும், பழச்சாறாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. ஃபைபர், நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களை சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் கம்மியாயிட்டா காய்ந்த திராட்சையை ஊற வச்சு அதை தண்ணியை குடிங்க. கண்டிப்பாக ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்க கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம். வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். வாழைப்பழம் மலம் இளக்கியாகவும் செயல்படுது. அப்புறம் தர்பூசணி. ஜங்க் ஃபுட்ஸை அறவே தவிர்த்துருங்க. ஸ்பைசஸ், கண்டிப்பாக ஸ்பைசஸ், அதாவது மசாலா ஐட்டம் கொஞ்சமாவது தவிருங்க. உங்களோட மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம இதில் சிக்காகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இதை செஞ்சாலே கண்டிப்பாக ஆரம்பத்துலேயே மூல நோயை நம்ம தவிர்க்க முடியும். மலச்சிக்கல் இருக்கும்போதே அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ்.